வாங்க போலாம். அவன் யாரோ, வாங்க போலாம். உன் கை பிடிக்க வந்த என்ன உதறி தள்ளிட்டு எவனா ஒருத்தன் கையை பிடிக்க போறியா? உன்னை விடவே மாட்டேன். ஆமா, இவனை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது காதல்னானு என்ன கேட்குறானே? அது அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், இந்த சமயத்தில் நல்லபடியாக அந்த என்னை காப்பாற்றுனீங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிங்க? நீங்கள் மட்டும் வரலன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமியாச்சே, நம்ம பொன்கரட்டை அப்படியே கிரிவலம் சுற்றிட்டு போகலாம்னு வந்தேன். வந்த இடத்துல அந்த அண்ணாமலையானோ அந்த பெருமாள் தான் உங்களை காப்பாற்றிருக்காங்க. நானும் அந்த ஈசனை வணங்க தான் வந்தேன். வர வரையில் பெரிய சோதனை. அந்த ஈசன் தான் உங்கள் ரூபத்தில் என் மானத்தையே காப்பாற்றிருக்கிறாரு. ஒரு பொண்ணு நொண்டியா கூட இருக்கலாம், ஆனால் ஒண்டியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு இந்த வெள்ளை புடவையை மாத்துங்க. உங்க நெத்தியில பொட்டு வையுங்க, தலையில பூ வையுங்க. இந்த சிவாவுக்கு உங்க மனசுல கொஞ்சம் இடம் கொடுங்க. காலம் பூராவும் உங்களை நான் கண்கலங்காம என் உள்ளத்துல வச்சு காப்பாத்துவேன். இங்க பாருங்க, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை நம்ம வாழ்ற வாழ்க்கையில சங்கடங்களும் சலிப்பு ஏற்பட்டா, நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டா, நீ ஏற்கனவே ஓடிப்போய் ஒருத்தனை கட்டிக்கிட்டதானேன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டா, அதே நிமிஷத்துல என் உசுரே போயிடும். என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? நான் அப்படிப்பட்டவன் இல்லை, ரொம்ப நல்லவன். நீங்க பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுங்க. நான் வரேன். தனலட்சுமி ஒரு பிடிவாதக்காரி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ போக்கிலே விட்டு தான் பிடிக்கணும். ஆமாம்மா, இந்த சின்ன வயசுலேயே ஆண்டவன் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்தாமா. அதை நினைக்கும் போது தாம்மா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பா, ஆனால் கைவிட மாட்டா. நீங்கள் வேணா பாருங்களே, தனலட்சுமியோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த நம்பிக்கையில் தாம்மா நானே இருக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன என் பொண்ணு திரும்பி வரும்போது மனசு மாறி அந்த சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும். அதாம்மா என்னுடைய ஆசை. நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும். சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வந்ததும் தனலட்சுமி நான் கேட்டேன்னு சொல்லுங்க, வரேன். டேய் அப்ப இப்போ நான் என்ன சொல்றேனோ, எப்போ வந்தாலும் எனக்கு கிங்கினி மணி மட்டும் ஆட்டிகிட்டு இருந்துறேன். பேனா பக்கம் உங்க அப்பா எடுத்துட்டு வருவனா? மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. எடுத்துட்டு வந்துட்டேன் டீச்சர். சொன்னா வருவியா? சும்மா சும்மா அடிக்காதீங்க, எனக்கு வலிங்க. அந்த வழியில கூட நீ சிரிச்சிட்டே இருக்க பாரு, அதுதான் எனக்கு கொடுமையா இருக்கு. ஆமா, அதுக்குன்னு படிக்கிறத தவிர மத்ததெல்லாம் கிளி கிளி பேசுற. இப்ப நான் சொல்றத ஒரு பிழை தப்பு கூட இல்லாம கரெக்டா எழுதணும். சொல்லுங்க. புரியுதா? சொல்லட்டா? சொல்லுங்க. இருடா, எங்கடா இருக்கு இந்த லைனை காணோம்? இங்க இருக்கு. அப்பு வாழப்பாடி போய் வந்தான். சுப்பு சுரங்கப்பாதையில் படுத்து இருந்தான். புரியுதா இல்லையா? தெளிவா? அது அப்படியே எழுது, கரெக்ட் எழுது. பேனா எங்க? எங்க பேனா எங்க? போ. டீச்சர், நான் எழுதிட்டேன். கரெக்ட் எழுதிருக்கியா? பாருங்க, நல்லா எழுதிருக்கிறேன். ஆப்பு பாலப்புடி பேய் வந்தான். சூப்பு சுருங்கி போய் வந்தானா? அட பாவி, ஏன்டா அப்படி தமிழை கொலை பண்ற?
நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீ என்ன இப்படி எழுதி டேய் ஒண்ணுதான் கேக்குற பதில் சொல்லி தொலை. டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர், எனக்கு வலிக்குது. உடனே என்ன எழுத சொன்ன? தப்பு இல்லாம எழுதினே இல்லையா? சொல்லு. என்ன டீச்சர் சொல்லி சொல்லடா. சொல்றேன் டீச்சர், இருங்க டீச்சர், ஓய்ல பார்த்து வரலையா? நான் தான் பார்க்கணும், நீ பார்க்க கூடாது. எழுதுனது என்னானே எனக்கு முடியல. இருங்க வரேன். சரி அடுத்து சொல்லிட்டா. சொல்றேன் நீ சொல்லடா. இப்ப நான் தான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப சொல்றது கரெக்டா எழுது. சொல்லுங்க. இல்ல பெட்டக்ஸ் இல்ல பெட்டக்ஸ் வீங்கிடும். சொல்லிட்டா. நல்லா கவனிச்சுக்கோ. டீச்சர் மாடி மீது படுத்திருந்தால் நான் எழுப்பி கூட்டி வந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எழுதுகிறேன். அத நீயே படிச்சாலும் அந்த கன்றாவி கர்மந்திரத்தை நான் படிக்க மாட்டேன், நீயே படிச்சு சொல்லு. படிச்சு சொல்லட்டுங்களா? எழுத்து கூட்டி கரெக்டா எழுதிட்டேன். சரி இப்போ நான் சொல்றேன். கரெக்டா சொல்லிட்டு இதோட பெரிய குச்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இழிக்காத மூடி சொல்டா. சொல்லு கரெக்டா சொல்லு. டீச்சர் கரெக்ட். மாடி மீது படுத்திருந்தார். எது மீது? மடி மீது. டே கொப்ப மவனே, மாடி மீதுடா. மாடி ஒரு கால் வாங்காத விட்டுட்டு டீச்சர். கால் இப்போ உன் கால் எடுக்கிற இருடி. படி அடுத்து படி. எவன் எழுப்புனா அதை படி. டீச்சர் மடி மீது படுத்திருந்தா. அப்போ எழுப்பி கையில் பிடித்து கூட்டு வந்தார். என்ன சொன்ன? சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. குஞ்சி சொல்லி அழகா எழுதிருக்கு மாடி. ஐயோ அழகு, சிரிக்கிறாண்டி. சொல்லு சாமி, என்ன எழுதுன? மடி மீது. டீச்சர் மடி மீது எவன் படுத்திருந்தா அப்போ கையில் பிடித்து கூட்டு வந்தார். சத்தியமா சொல்றேன், உனக்கெல்லாம் பாட சொல்லி கொடுக்கறத விட நீங்க 4 தெருவை பிச்சை எடுத்து பொழைச்சு திங்க. இங்க பாருடா, அந்த கர்மந்திரம் முடிச்சவங்க எப்படி வெளியூர் போனோம், நீ போய் தொலை. இனிமே என் மூஞ்ச போய் தொலை. சாரிங்க, உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேனா? அம்மனை தரிசனம் பண்ணணும்னா பொறுமையாக காத்திருந்து தான் பண்ணணும். இந்த அழகான ரோஜா முகத்தில் இத்தனை நாளாக முள் முளைச்சிருந்தது. இந்த சிட்டுக்குருவியோட சிறகு ஒடிஞ்சிருந்தது. இந்த தங்க ரதத்தின் அழகை எல்லாம் வெள்ளை உடை மறைச்சிருந்தது. அப்படியா? அப்படித்தான். ஆஹா, இந்த சிரிப்பொலியை கேட்க எத்தனை நாள் தவம் இருந்தேன். ஆஹா, சிரித்து விட்டால் என் சிந்தனை செல்வி, என் இதயத்தில் நுழைந்து விட்டால் என் இதய ராணி. ஆஹா, இன்பமே உந்தன் பேர் பெண்ணே.
ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போல் எழிலே விட நீ வர நாடும் என் மனம் ஏதும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நாட நீங்க ரெண்டு பேரும் இங்க ஆடிப்பாடி கொலாவறீங்களோ? விட மாட்டேன். டேய் சிவா, அந்த எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த கழுகோட பார்வையிலிருந்து கூட நீ தப்பிச்சிடலாம்டா. ஆனா இந்த ஜெகனோட பார்வையிலிருந்து உன்னால தப்பவே முடியாது. எங்க அண்ணன் ராஜாதுரைகிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேர்த்தோட காதலும் அழிச்சு அந்த கதிரவன் போன இடத்துக்கு உன்னை நான் அனுப்பல. என் பேரு ஜெகனலடா. அந்த தனலட்சுமி அவ்வளவு சீக்கிரம் மனம் மாறி கலர் புடவை கட்டிக்கிட்டு காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? நான் என்ன பொய்யா சொல்றேன் அண்ணாச்சு? நான் பார்த்தது பொய்யும் இல்ல, பொய்யா ஆனதும் இல்ல. அந்த சிவாவும் அந்த தனலட்சுமியும் ஒன்னு ஆடி பண்ணத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ண என்ன தப்பு? அவ காதலிச்சவன் யாரோ அயோக்கிய ராஸ்கல் அவனை அநியாயமா கொண்டுட்டாங்க. பாவம் சிவா ரொம்ப நல்ல கேரக்டர். அவளுக்கு மறு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படாரு. ஏன் அவங்க கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன? அதுக்குள்ள கலைவாணி, அந்த சிவா பையன் நம்ம நல்ல பையன்னு சொல்றேன், அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், புருஷங்காரன் செத்துட்டான்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது அந்த பையன் இந்த முண்டச்சி ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அண்ணாச்சு பெஸ்ட். அண்ணியார இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வாய மூடுறா நீயும் அண்ணனும். இங்க பாரு,
3 வருஷமும் உன் அண்ணன் எனக்கு காதலிச்சாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் என் கழுத்து தாலியே கட்டல. குடும்பம் மட்டும் நடத்திட்டு இருக்காரு. இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க யாராவது என்னை பார்த்து தப்பா பேசுறவங்களோட ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு தான் காதலிச்சோட கல்யாணம் பண்ணியும் அவனோட வாழ முடியாம வெள்ளப்படைய கட்டிக்கிட்டு பூவும் பொட்டும் இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைதின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நீங்க என்னடானா அதை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கீங்க. அதுக்காக அவளை கல்யாணமா பண்ணிக்க முடியும்? அவ யாரையோ காதலிக்கிற, யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறா, அது அவங்க இஷ்டம். யாரோட வாழ்க்கையிலையும் யாரும் குறுக்கிட கூடாது. அண்ணாச்சே, எதுக்கு அடுத்தவங்களுக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, நமக்கு வேலை இருக்குது, போலாம். ஆமாடா ஜெகன், நமக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை? நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வா போயிட்டு வரலாம். பாங்க பாங்க. சிவா சாருக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல செல்வா. எங்கே என் தங்கச்சியோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு பயத்தில் இருந்தேன். அந்த கடவுள் மாதிரி வந்து சிவா சார் என் வயிற்றுல பாலை வாத்துட்டார். இவ்வளோ நாளாக மலராத ரோஜா மொட்டாக இருந்த என் தங்கச்சி இப்போதான் கலர் புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு வர்றதை பார்க்கும்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? எதுக்கும் ஒரு கைராசியும் முகராசியும் வேணுங்க கண்ணன். சிவா அண்ணன் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவா அண்ணன் பார்த்த வீட்டுக்கு நன்மையே நடக்கும். சரிங்க கண்ணன், இதே வாக்கில் சிவா அண்ணங்கிட்டையும் உங்கள் தங்கச்சிக்கிட்டையும் பேசி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே கண்ணன்? இல்லை செல்வா, சிறகுடிஞ்ச பறவையா அடக்கோழி ஆட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்த என் தங்கச்சி இப்போதான் சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நிலைமை அப்படியே நீடிச்சாதான் என் தங்கச்சி என்னோட பேச்சை கேட்போம். சின்ன வயசுலேயே நானும் என் தங்கச்சியும் அம்மாவை இழந்துட்டோம். ஆனால் எங்கள் அப்பா அந்த குறையே தெரியாமல் எங்களை வளர்த்து ஆளாக்கிட்டார். அவர் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டினாதான் இந்த ஊரில் 4 சனம் அந்த தங்கவேல் குடும்பம் நல்ல குடும்பம்னு 4 வார்த்தையாவது நல்லபடியாக பேசுவாங்க செல்வா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் இப்படி நினைக்கணும் கண்ணன். அப்போ தான் பெற்றவங்களோட ஆசீர்வாதம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். பெற்றவங்களோட ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு கிடைச்சா அந்த மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. உண்மைதான் செல்வா. ஆமாம், அந்த கதிரவனோட கொண்டான அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிதா? அதான் கண்ணன், கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது, ஒரு தகவலும் கிடைக்கல. சரி பொறுங்க பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு பக்கம் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருங்க. நானும் திருச்சிக்கு போய் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் செல்வா. சரிங்க கண்ணன். அண்ணாச்சே, என்ன திடீர்னு வர சொல்லிட்டீங்க? ஆமாம், ஒரு ஃபோன் போடல, ஒன்று போடல, வான்னு சொன்னீங்க, வந்துட்டேன். டே ஜெகன், இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள்டா. என்னன்னு புரியலையா? ஒன்றும் புரியல என்னாச்சே. உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளும் இல்லை, அப்புறம் அண்ணியாருக்கு பிறந்த நாளும் இல்லை. அப்படி என்னதான் முக்கியமான நாள்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. உனக்கு எதையுமே ஞாபகம் இருக்குதா? என்னுடைய எதிரி அந்த கதிரவன் இன்னைக்கு செத்த நாள்டா. அவனுடைய நினைவு நாளை கொண்டாட தான் இந்த பார்ட்டிக்கே ஏற்பாடு செஞ்சேன். அண்ணாச்சி, உங்க மூளையே மூளைதான். அந்த பெரிய பெரிய தலைவருக்கெல்லாம் பிறந்த நாள் இறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனா உங்க எதிரி அந்த கதிரவன் செத்த நாள கத்தியால குத்தி கொன்னீங்க வேற. ஆனா இன்னைக்கு அவனோட நினைவு நாளை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறீங்களே. ஜெகன், அந்த கதிரவனை கத்தியால குத்தி கொன்னு 1 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த போலீஸ் ஆபீசரோ எந்த நம்ம ஊர் மக்களுக்கோ யாருக்கும் என் மேல சந்தேகமே வரல. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் என்ன யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இந்த பார்ட்டிக்கே ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, என்னுடைய ஆதி காலத்தை நண்பன் நான் சொன்னா எதையும் செய்வான்.
இன்னைக்கு பம்பாயில் அங்கங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பார்ட்டிக்காக அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்ததையும் பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். அழகா பொருந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அழகா பொருந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அடடா தேன சுட்ட மணக்கூல வந்த பட்ட ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்க எட்ட ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்க எட்ட குளிச்சு குளிச்சு குளித்து கட்டா குளிர காய்ச்சலே மாமரிக்க மருந்து பூக்கள் சேர்ந்து போடுது கூச்சலே அடடா பொருந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அடடா தேனு சட்ட மணக்கூல அவங்க பட்ட தொங்க சச்சினோட காத்தோட்டம் அதிகமல்ல காக்கி நடமித்த வீடு கண்ட கண்ட இடத்தில் எல்லாம் ஜன்னலா வச்ச வீடு மன்னதரும் வந்து பல பணங்களை கத்த வீடு மனசுல ஆசை உள்ள ஆளுக்கெல்லாம் அத்த வீடு பெரிய பேரு எனக்கு இருந்தோம் பெரிய பேரு எனக்கு இருந்தோம் சின்ன வீடு பெரியவங்க கால் கடிக்க நின்ன வீடுதான் அழகா பொருந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அடடா தேனு சட்ட மணக்கூட அவங்க பட்ட வாலிப கூட்டமெல்லாம் வாசலில் கூடுதப்பா போலீஸ் பந்தோபஸ்து போட்டாலும் அடங்குதப்பா என்னோட கைபேசியோ எப்போதும் சினுங்குதப்பா மில்லியன் கணக்கில் இங்கே மிஸ் கால் இருக்குதப்பா அடுத்த படம் இருக்கும் இடம் அடுத்த படம் இருக்கும் இடம் பறவை கூடுமே என்ன படிக்க வந்தா என் வீடும் பள்ளி கூடுமே சிங்கில சிங்கில பின்னமா இது அந்த ரகபுரத்தி நிப்பா இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் காதலிக்கிற வரைக்கும் நம்ம பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. காதலிச்சா நாம அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கணும். வட்டு வட்டு பேசிக்கிறேன். எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? எங்க இன்னவர் காணோம்? எனக்கு தெரியும் நீங்க தான் இவ்வளவு லேட்டா வரீங்க. எடுங்க. நான் தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. ஏங்க என்னை சீக்கிரமா வர சொல்லிட்டு நீங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா நான் என்ன நினைக்கிறது? நான் ஏற்கனவே ரொம்ப ஏமாந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிறேன். மறுபடியும் நீங்க என்னை கஷ்டப்பட வச்சு ஏமாத்திடாதீங்க. அப்படிலாம் நினைக்காத தனலட்சுமி. எத்தனை கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். காலம் பூராவும் உன்னை கண்கலங்காம பார்த்துக்குவேன். இது உறுதி. தனலட்சுமி,
சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்க கலை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கட்டும். என்ன ஏமாத்த மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாராட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம தனலட்சுமி எத்தனையோ கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் ஏமாற்றத்துலேயும் இருந்துட்டு இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்க. இனிமே இப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொன்னேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு தனலட்சுமி, அவர் தான் உனக்கு தைரியம் சொல்கிறாரே, அப்படியே அதை இதையும் போட்டு குழப்பிக்கிற. எப்படி கலை குழம்பாம இருக்க முடியும்? கதிர் என்னை காதலிச்ச தப்ப தவிர வேற எந்த பாவமும் செய்யலையே. அவருக்கு வந்த நிலை இவருக்கு ஏற்பட்டுருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. என்ன இது திடீர்னு உனக்கு இப்படி ஒரு பயம்? இந்த பயம் எதனால வந்தது? கதிரை கொன்னவன் அன்னைக்கு இவரே மிரட்டி தான். என்ன என்னது? கதிரை கொன்னவன் அவன் தானா? இதையே என்கிட்ட முன்னவே சொல்லல. நான் முன்னவே சொல்லியிருந்தா இப்ப எப்படி கோவப்படுறீங்களோ? அன்னைக்கு அப்படிதான் கோவப்பட்டிருப்பீங்க. ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. தனலட்சுமி, அப்படின்னா அந்த கொலைகார யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஆளை பார்த்துருக்கேன். ஆனா அவன் யாரு, எந்த ஊரு, அவன் பேர் என்ன, அவன் வீடு எதுன்னு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சி இந்த சிவா யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த சிவா பத்தி அவனுக்கு. பாத்தியா தனலட்சுமி, அவர் எந்த அளவுக்கு உனக்கு ஆதரவா இருக்காருன்னு? நீ சொன்னையே நான் மறுமணமே செஞ்சுக்க மாட்டேன்னு. ஆனா ஒண்ணு, இந்த காலத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்லியிருந்தேனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏன் உன்னை கேலியும் கிண்டலும் கூட பண்ணுவாங்க. அப்படி அவங்கள எதிர்த்து நம்ம பேசினாலும் நம்மள வேற விதமா கதை கட்டி விட்டு நம்ம பேரை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே இல்ல? எப்படி கலை? அவர் இறந்து 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி நான் இவனை கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? எங்க பாரு, நீ ஒரு தப்புமே பண்ணலையே. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அவரை இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கு அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. இங்க பாரு, உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் வேற யாருக்கே தெரியாதப்போ நீயே தயங்குற. பேசாம சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு புது வாழ்க்கையை தொடங்க பாருடி. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல வெள்ளை புடவை கட்டுறதெல்லாம் ஃபேஷன் சொல்லி மறைச்சிரு. சரி, இதெல்லாம் பெரியவங்க கிட்ட போய் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாம். பேசாம இருக்காங்க. அவங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது பார்க்கறது அவங்களுக்கு பொழப்பா போச்சு. அந்த பேச்சை கேட்டு தங்கச்சியோட மனசை புண்படுற மாதிரி நீங்க எதுவும் பேசிடக்கூடாது. ஒரு நாளா வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தா இப்பதான் வெளியில ஃப்ரீயா போயிருக்கா. யாரு கூட போயிருக்கா? சிவா சார் கூட தானே போயிருக்கா. அவர் ரொம்ப நல்லவருப்பா. அவர் தான் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாற்ற வந்திருக்காரு. அதனால நீங்க தங்கச்சி வந்தோன்னே தங்கச்சி மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அதுவும் சரிதான். இருந்தாலும் பெத்த மனசு கேட்கலப்பா. சரி, நீ போய் வேலையை பாரு, வரட்டும். அப்பா, இது ஒரு பைக் சவுண்டு கேட்குது. தங்கச்சி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். ஆமாப்பா. ஆமா, எங்க போச்சு? ஏன் ஆளையே காணோம்? ஐயோ, இதை தேடி வந்தா இங்க ஆளை காணுமே. என்ன பண்றது? டீச்சர், பயமா இருக்குது. உனக்குலாம் குச்சி இல்லாமல் வந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்னை ஏற்றிட்டு போயிடுவேன். நான் என்னதுக்கு இங்கே வந்தேன்? அது என்ன, ஒரு வாரமும் ஆளையே காணோம். எங்கே போயிருந்த? உடம்பு சரியில்லைன்னு டீச்சர். உடம்பு சரியாம? அது எப்படி? கிளாஸில் எந்த பசங்களுமே இல்லாத நேரத்தில் மட்டும் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இங்கே வந்துடுற தனியா? எல்லா தாத்தா மாடலும் போனதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷலாக கவனிப்பீங்க தான். ஆஹா, ஸ்பெஷலாக கவனிச்சுட்டா போச்சு. டீச்சர், அதை கொஞ்சம் கீழே போட்டுருங்க. மேலே போட்டா ஆமாம் போட்டுருங்க. கீழே போட்டேன். மேட்ரு சொல்லு. அவ்வளோதான். அவ்வளோதானா? இதுக்கு தான் போட சொன்னியா? டீச்சர்
ஏன் சொன்னோன்னு பொசுக்குன்னு ஓடுறியா? சரி எதுக்குடா வந்தீங்க அதை சொல்லு. சொல்லுமா டீச்சர். ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டு. ஐயோ தங்கம் இங்க வா வா. நீ நானும் புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு. புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு. அப்போ ஏன்டா உன்னை அடிச்சாலும் அடிச்சேங்கிறா. இப்படி உனக்கு போன வருஷம் முதல் கக்குசு வையான்னு பேர் வச்சேன். ஒழுங்கா அந்த பேர் காப்பாத்திக்கோ. ஏன்டா உனக்கு பாட சொல்லி டீச்சர்கிட்டே உனக்கு அப்பா அம்மா விளையாட்டு கேக்குதா? அப்படி எல்லாம் இடம் மாறிடு, ஜாக்கிரதை. அதெல்லாம் விளையாடக்கூடாது, தப்பு, புரியுதா? ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு வேணாம், அது தப்பு. புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு விளையாடலாம். டேய் அறிவு கட்ட கூமட்டியா, புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா விளையாட்டு எல்லாம் ஒண்ணுதான்டா. ரெண்டும் ஒண்ணுதானா? பின்ன என்ன? சொல்லவே இல்லை. இங்க பாரு, உனக்கு சரி உனக்கு பாடியே வீக்கா இருக்கே, இத்தனை நாள் அடிச்சேன், சரி இனிமேல் அடிக்கூடாது, உனக்கு தெம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சமாதானமாக சொல்கிறேன். அதெல்லாம் தப்பான விளையாட்டு, அதெல்லாம் விளையாடக்கூடாது, புரியுதா? அப்படிங்களா? புரியலையா? எனக்கு என்னமோ உங்க கூட அப்படி ஒரு விளையாட்டு விளையாடணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. உனக்கு ஆசை, உனக்கு எகிரிட்டு ஆடுது. அதுதான் எகிரிட்டு ஆடுது. நீங்க வா இங்க பாரு, நானும் பொறுமையா சொல்றேன். கீழே போட்டுருங்க, அப்புறமா இன்னும் 2 தட்டு தட்டினா பாடி இங்கே அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்ட்ராங் பாடி பாத்துடலாமா? பாட உள்ள போ, உள்ள போ, உனக்கு கச்சேரி இருக்கு, உள்ள போ, போயிட்டே இரு, போ போ. டே ஜெகன், ஏடா இப்படி சொல்ற? அந்த தனலட்சுமியோட அழகை நான் அனுகுணவாக ரசிக்கணும்டா. அவ கூட அவளுக்கு புருஷனா நான் வாழணும்டா. என்னாச்சு சொல்கிறீங்க? அந்த தனலட்சுமியை நீங்கள் அனுபவிச்சுட்டு விட்டுடுவீங்க நான் நினச்சேன். ஆனால் இப்போ அவள் கூட புருஷனாக வாழணும்னு நான் சொல்கிறீங்க. அப்போது கலைவாணி அண்ணியோட நிலைமை? டே, அவ ஒரு நொந்து போன பழைய சோறுற. எத்தனை நாளைக்குடா சாப்பிட முடியும்? கலைவாணி நான் ஆசைப்பட்டு சாப்பிட்ற அல்வாடா. தனலட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கலைவாணிய டெம்பரரியாக வச்சுக்கிறேன். உங்கள் ஐடியாலாம் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த சிவா விவரமானவன். போகிற போக்க பார்த்தா அந்த சிவாவுக்கும் அந்த தனலட்சுமிக்கும் கல்யாணம் நடந்துட போல தெரியுது. நீ சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்க, அந்த கதிரவனை குத்தி கொன்னு எரிச்சு சாம்பலாக்குன மாதிரி அந்த சிவாவையும் கொன்னு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த தனலட்சுமியை அனுபவிக்காத விட மாட்டேன். சரி சரி, அதிகமாக சிரிக்காதீங்க, உடம்பு அழட்டிக்காதீங்க. ஆமாம், அந்த தனலட்சுமியை இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது அன்னைக்கு தெரிஞ்சுக்கனா என்ன வருது? பெரிய வில்லங்கமாயிருமே. நான் என்ன அவளை இழிச்சு வாயினாடா? அதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருக்கேன், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா போயிட்டு வரலாம். சரி வாங்க போலாம். அடப்பாவீங்களா, அநியாயமா தனலட்சுமியும் கதிரவனையும் பிரிச்சதே நீங்க தானா? அப்போ அந்த கதிரவனை கொண்டது நீதானா? பாவி, அவ வாழ்க்கையை நாசமாக்குறது பத்தாம என் வாழ்க்கையும் நம்ப வச்சு என்னையத்தினால ஏமாத்திட்டு இருக்கியா? விட மாட்டேன், உன்னை நான் உயிரோட விடவே மாட்டேன். ஏடா, உனக்கு என்னடா பாவம் பண்ண? இத்தனை நாளா என்ன நம்ப வச்சு ஏன் கழுத்தறுத்துட்டியடா? இல்ல இல்ல, உயிரை ஏன் கையெழுத போகும்? உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்லாமனா வாழவே மாட்டேடா. கண்ணா,
சொல்லுங்க சிவாவுக்கு ஃபோன் பண்ணனியா? அவர் என்ன வரலையே? ஃபோன் பண்ணங்கப்பா, வரேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் காணாமே. கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னார். அதான் வந்துட்டாருங்கப்பா, வந்துட்டார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம். அண்ணன் ஒரு லேண்ட் விஷயமா வெளியே போயிருந்தாரு, அதான் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு. அதனால் என்னப்பா, பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதை பார்த்துதாப்பா ஆகணும். அப்புறம் சார், பிஸ்னஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக நடக்குது, ஒரு குறையும் இல்லை. அண்ணனோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்குது. அண்ணனுக்கு என்ன ஒரே ஒரு கொரோனா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் கொடுத்து வைக்கல. அதுக்கு என்ன தம்பி பண்ணுறது? நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதுதான். சோசியரை பார்த்தேன், அவர் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னே முகூர்த்தத்தை முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. நாமளும் அப்படியே செஞ்சுடுவோம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க, நான் எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. சரி சிவா சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் தங்கச்சியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. அதனால் ஆடம்பரமாக பண்ண முடியலனாலும் என் தங்கச்சி கல்யாணத்தை நம்ம பொன்கோடு பெருமாள் கோயிலே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் வேறு யாரையும் உரம்பர ஊத்தார அழைக்க வேண்டாம், நாம் மட்டுமே போய் இந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தான் முன்னவே சொன்னேனே, உங்கள் விருப்பம் என்னமோ அதன்படியே செய்யலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆமாம், நாங்கள் வந்ததுலேருந்து அண்ணியை காணோமே, எங்க ஐயா போயிட்டாங்க? வீட்டில் தான்ப்பா காப்பி போட்டுட்டு இருக்குதே, காப்பி கொண்டு வரும். நான் ஒரு மடையன், உங்களையெல்லாம் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கிறேன், வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டுங்க. ஏமா தனலட்சுமி, நீ குடிச்சிட்டியாமா? நாங்கள் பேசுனதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்த. இதில் உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை? அண்ணா, நீங்களா பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் அது என்னோட விருப்பம். இதில் நான் சரின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தங்கச்சின்னா தங்கச்சி தான். சரி, இனிமேல் ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான். கண்ணனை நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். அம்மா தனலட்சுமி, இல்லை இவங்களை 2 பேர்ட்டு சாப்பிட வச்சு அனுப்பிவிடுமா? சிவா சார், 2 பேரும் இருந்து பொறுமையாக சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு அப்போ ஒரு சின்ன வேலை, டவுன் நோக்கி போனால் வந்துடுறோம். சரி, பார்த்துட்டு வாங்க. சாப்பிட்டு போப்பா. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. சிவண்ணா, எனக்கு வழியில் வேற ஒரு வேலை இருக்குது. அண்ணி காப்பி கொடுத்துலேருந்து வயிறும் வேற ஒரு மாதிரி இருக்குது. சரிண்ணா, நான் போகிறேன், நீ சாப்பிட்டு பொறுமையாக வேணாம். தனலட்சுமி, இவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க பாரு, இவங்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லணும். இல்லைங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இங்கே பாருங்க, ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்கன்னா இந்த உலகத்தில் விதவைங்கிற சொல்லி இருக்காது இல்லையா? ஆமாம் ஆமாம், என்னை புகழ்ந்தது போதும். எனக்கு நன்றி எப்படி தெரிவிக்கணும் தெரியுமா? எப்படி? இப்படித்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், சும்மா விளையாட. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா, வேறு இல்லையே. நாற்புறம் மலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க. பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா, வேறு இல்லையே.
கட்டிய போது சுடுமொழி நாளும் கேட்டு இரு திருவிழி நீரில் ஆட ஓர் நதி வழி ஓடும் ஓடம் என விதி வழி நானும் ஓட போதும் போதும் வாழ்க்கை என்று ஏழை மாது என்னும் போது நானும் அணைக்கிடும் பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி இருந்தேன் பூ முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன் சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே வாழுவரை நிழல் என உடன் நான் வருவேனே ஏழ் பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே இசையறியாத நானே இன்று தினசரி வாடினேனே இந்த பறவையின் வீடன் தாங்கள் உந்தன் மனமெனும் வீடுதானே நீண்ட காலம் நேர்ந்த சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளங்கிடும் பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி இருந்தேன் பூ முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன் சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி